ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இந்த ஆண்டில் இரண்டாவது கடைசி சூரிய கிரகணமானது ஏற்பட போகுது. இந்த பாதிப்பு மேச ராசிக்காரங்களுக்கு ஏற்படுமா, ஜோதிடம் உங்களுக்கு சொல்வது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்து மதத்தில் கிரகணம் சுபநாளாக கருதப்படுவதில்லை. இந்த கிரகணத்தின் போது பல விஷயங்கள் செய்யக்கூடாது என்பது ஐதீகம். எனவே அக்டோபர் 2ஆம் தேதி சூரிய கிரகணமானது ஏற்பட போகுது. இந்த சூரிய கிரகணத்தின் போது எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் எடுக்க வேண்டும் என்பதை தான் மேசராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூரிய கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை என்ன? உணவுப் பொருட்களில் தர்பை புல் போட்டு வைக்கிறது, கர்ப்பிணி பெண்கள் வீட்டுக்குள் பாதுகாப்பாக இருக்கிறது, இந்த மாதிரி பல டிப்ஸுகளை மேசராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். மேஷ ராசிக்காரங்க அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த கிரகணத்தில் என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆண்டில், அதாவது 2024 ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் 8ஆம் தேதி அன்னைக்கு நிகழ்ந்தது. இப்போ அடுத்ததாக இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு. இந்த கிரகணமானது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நடைபெறுது. 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 3:30 மணி வரையும் இருக்க போகுது. இந்த கிரகணத்துடைய மொத்த கால அளவு 6 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கு. இந்த கிரகணத்தின் போது அனுசரிக்கப்படக்கூடிய சூத காலம் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஏனெனில் இந்த சூத கால நேரத்தில் சில வழிபாடுகளை நாம் செய்யக்கூடாது. குறிப்பாக இந்த சூத காலத்தில் கடவுளுக்கு முன்னால் திரை போடப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமின்றி சூத காலத்தில் அனைத்து கோவில்களும் வழிபாடு நிறுத்தப்பட்டு கதவுகள் மூடப்பட்டு இருக்கும். ஆனால் இந்த கிரகணம் இந்தியாவை பாதிக்காது. ஏன்னா நைட்டு நேரத்தில் கிரகணமானது நடக்குது. இந்தியாவில் சூத காலமும் பாதிப்பும் ஏற்படாது. அதனால் இந்த சூரிய கிரகண நாளில் மக்கள் மங்களகரமான வேலைகளை செய்து கொள்ளலாம். அன்று மகாலய அமாவாசை வேற. அதனால் மேசராசிக்கார மக்கள் அன்று மங்களகரமான முன்னோர் வழிபாடு செய்யலாம். இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் எச்சரிக்கையோடு தான் இருக்க வேண்டும். ஸோ சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் பூமிக்கு இடையே ஒரே நேர்கோட்டில் நிலவு வரும்ல, அப்போ சூரியனுடைய ஒளி மறைக்கப்படும். இந்த நிகழ்வே சூரிய கிரகணம் என்று சொல்லப்படுது. இதுதான் இப்போ நடக்க போகுது. இருந்தாலும் இரவு நேரத்தில் கிரகணம் நடந்தாலும் நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஸோ மேச ராசிக்காரங்க சூரிய கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் வரையறுக்கப்படுது. அது என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன செய்யணுங்கிறதையும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் மேச ராசிக்காரங்க இப்போ நான் சொல்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே இந்த கிரகணத்தின் போது ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் இந்த சூரிய கிரகணத்தினால உங்களுக்கு பல விதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சூரிய கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கிரகணம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி சமையல் செய்யக்கூடாது. முக்கியமாக கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது. இன்னொரு எச்சரிக்கை என்னென்னா, தண்ணீர் கூட அருந்தக்கூடாது. நகருக்குள்ள நகத்தை கிள்றது, நகத்தை கடிக்கிறது, இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க உணவுப் பொருட்கள் அத்தனையிலுமே தர்பையை போட்டு வைக்கணும், இல்லைனா துளசியை போட்டு வைக்கணும். அப்புறம் கிரகண நேரத்தின் போது எதுவும் சாப்பிடக்கூடாது, முன்னதாகவே சாப்பிட்டு கொள்ளணும். இதில் ஒரு எச்சரிக்கை என்னென்னா, கிரகணம் முடியும் போது தர்ப்பணை செய்வது மிகவும் புண்ணியங்களையும் மனபலத்தையும் தரும். நீங்கள் ஆல்ரெடி காலையில் செய்திருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுறலாம். கர்ப்பிணி பெண்கள் தான் மேசராசிக்காரங்க வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் மேசராசிக்காரங்க யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது நல்லது. மீறி வெளியே வந்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு ரீதியாக நமக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால தான் சொல்கிறேன், கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருங்க. இது மேசராசிக்காரங்க செய்யக்கூடாத விஷயங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் இந்த கிரகணத்தின் போது என்ன செய்யலாம் என்பதும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் என்ன செய்யலாங்கிறதும் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கிரகண நேரத்தில் யாகசாலை அமைத்து ஓமங்கள் செய்வது பலம் தரும். இது இரவு நேரத்தில் நடக்கிறதுனால நம்மளால் செய்ய முடியலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓமம் செய்கிற வீடியோ பாருங்கள். அப்புறம் கிரகணத்தின் போது ஜபம் தியானம் செய்து கொண்டிருக்கலாம், அது ரொம்ப சிறப்பு. இந்த ஜபம் தியானங்கிறது உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து கூட செய்யலாம். இல்லைனா லலிதா சகஸ்ராமம், சிவபுராணம், விஷ்ணு சகஸ்ராமம், இந்த மாதிரி சமஸ்கரங்களை சொல்லலாம். அதாவது சகஸ்ராமங்கிறது மந்திரங்கள் இல்லைனா பாடல்கள், அந்த மாதிரி சொல்கிறேன். அதை நம்ம கேட்கலாம், இல்லைனா சொல்லலாம். புக்கில் படித்தும் சொல்லலாம், இல்லை ஃபோனில் பார்த்தும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கலாம்.
அதுக்கப்புறம் அரிசி நல்லெண்ணெய் முதலானவற்றை இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி தானம் தருவது மிகுந்த பலனையும் புண்ணியத்தையும் தரும். அதனால் கிரகணம் முடிஞ்சோடனே நீங்கள் காலையில் வந்து இதை செய்துடுங்க. கிரகணம் முடிகிறது விடியற்கால நேரத்தில் முடியும். அதனால் நம்ம காலையில் இந்த தானத்தை வந்து முதல் வேலையாக செய்திடலாம். ஸோ இதெல்லாம் சூரிய கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இவ்வளோ நேரம் மேசராசிக்காரங்க இந்த கிரகணத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. கிரகணத்தன்னைக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கிரகணம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம். இப்போ இந்த கிரகணம் நடக்கிறதுனால உங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். ஏன்னா கன்னி ராசியில் சூரியன் இருக்கும்போது அஸ்தம் நட்சத்திரத்தில் இந்த கிரகணமானது நடந்திருக்கு. அதனால் நடக்க இருக்குது. அதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு விதி மாறும். அது என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த விதி மாறக்கூடிய தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த கிரகணம் நடக்கிறதுனால நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் உங்கள் தந்தையோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். தந்தையோடு பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க, வாய் விட்டுறாதீங்க. அப்புறம் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பாக பிரச்சனைகள் எழலாம். அந்த பூர்வீக சொத்துக்கள் தொடர்பாக பிரச்சனைகள் எழும்போது அவசர முடிவு எடுக்க வேண்டாம். அவசர முடிவு எடுத்திங்கன்னா அது இன்னும் ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அதனால் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க மனவிட்டு பேசுங்க. ஒருவர் புரிந்து கொள்ள டைமை வந்து நீங்கள் ஒதுக்கிக்குங்க. அப்புறம் சகோதரர் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. ஸோ சகோதரர்கள் வகையில் ஏதாவது நடந்ததுன்னா உடனே தையத்தக்கான்னு குதித்து ரொம்ப பிரச்சனையை பெருசு பண்ணிக்காதீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் கனிந்து இந்த கிரகணத்திற்கு பிறகு செயல்படணும். அப்போ தான் அது நடக்கும். அப்புறம் உறவினர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. இல்லைனா உறவினர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வர வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத வகையில் இந்த கிரகணத்தினால பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஜாக்பாட். அப்புறம் வெளியூரில் பயணங்கள் போது கைப்பொருட்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள். இல்லைனா கைப்பொருட்கள் களவு போக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நண்பர்களிடம் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். ஸோ நண்பர்களிடம் எந்த செய்தியும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எதிர்பார்த்து காத்துட்ருக்காதீங்க. அதுக்கப்புறம் உங்களில் சிலருக்கு நீண்ட நாட்களாக செலுத்த நினைத்த தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இந்த கிரகணத்தின் போது ஏற்படும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிறைவேற்றிடுங்க. அப்புறம் உங்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வதை உங்களுடைய மனது சஞ்சலப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நடந்து கொள்வது இந்த கிரகணத்தின் போது அதிகமாக இருக்கிறதுனால மனதை வந்து இப்பயே வந்து தயார்படுத்திக்குங்க. அப்படி தான் இருப்பாங்க, போக போக சரியாகும்னு சொல்லி தயார்படுத்திக்குங்க. கூடுமான வரைக்கும் இந்த கிரகணத்தினால பொறுமையோடு எல்லாத்தையும் அனுசரித்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணையுடைய விருப்பங்களை கூட நிறைவேற்றினீங்கன்னா கண்டிப்பாக மகிழ்ச்சி உங்களுக்கும் சேர்ந்து இருக்கும். கூடுமான வர பொறுமையோடு அனுசரித்து எல்லா விஷயங்கள்லையும் நடந்துக்குங்க. அப்புறம் அலுவலகத்தில் உங்களுக்குன்னு செல்வாக்குகளானது அதிகரிக்கும். சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவாங்க. விரும்பிய இடமாற்றம் கூட உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அந்த வாய்ப்பு உண்டாகும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. கிரகணத்தினால அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான ஜாக்பாட் அடிக்க போகுது. அப்புறம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு தற்போது புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்த்துக்குங்க. வியாபார தொடர்பான தொலைதூர பயணங்களை தவிருங்க. சக வியாபாரிகள் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும். பங்குதாரர்களோடு இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். இருந்தாலும் வியாபாரத்தில் தற்போது புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் பொறுமையோடு வியாபாரத்தை கொண்டு போகிறது தான் இந்த கிரகண டைமில் உங்களுக்கு நல்லது என்று எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த கிரகணத்தின் போது முற்பகுதி ஒரு வாரம் அனைத்து விஷயங்களையும் பொறுமை கடைபிடிக்கிறது அவசியம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோட அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். கிரகணத்திற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும். அதனால் கிரகணத்துக்கு முன்னாடி குடும்ப பெண்கள் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்தினால இந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும். ஸோ இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த கிரகண தாக்கத்தினால நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா,
நீங்கள் சூரியனுக்கு செவ்வரளி மலரை வந்து சாத்தி அர்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்றுவது நல்லது. அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமையில் துர்கை வழிபாடு செய்யுங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா நலம் தரும். ஸோ இதுதான் உங்களுக்கு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. மேஷ ராசிக்காரங்க, இந்த சூரிய கிரகணத்தினால என்ன மாதிரியான உங்களுக்கு தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து ஃபாலோ பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா, இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களும் இதை பார்க்கட்டும், அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் ரிஷப ராசிக்காரங்களுக்கு சூரிய கிரகணத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிற தாள்களோடு மீண்டும் புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.